நீதானே சூப்பர், கரெக்டா விழுகுதுன அடி. என்ன தைரியம் தான் கோவில் நகை திருடுவீங்க? என்ன வரி குதிரை மாதிரி ஆயிட்டானுங்க. நீங்க தானே வயசுல பெரியவர், நீங்களே அவருக்கு புத்தி சொல்லி திருத்திருக்கணும். நீங்களே அவர் கூட சேர்ந்து போட்டி போட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? சகல, நீயும் இவங்க 2 பேரையும் அடிச்சும் சொல்லி பார்த்துட்ட, மிரட்டியும் சொல்லி பார்த்துட்ட, அன்பாவும் சொல்லி பார்த்துட்ட. ஆனா இவங்களோட அழிச்சாட்டியம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்க தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே தெரியலையேப்பா. இத பாரு மயிலே, பேசாம போயிரு. நீ எல்லாம் பேசி நான் கேட்கணும்னு எந்த அவசியம் இல்ல. ஏன் சித்தப்பு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு வாய் குறையல? இரு குறைக்கிறேன். அண்ணா அதை கொடுங்க. என்னங்க தம்பி? டேய், டேய். ஐயோ, ஓடி விடுவாய். டேய், இதுக்கு மேல என்ன அடிக்காத. அடிச்சேன்னா நடக்கிறதே வேறாமா. நடக்கிறதே வேறையா? சித்தப்பு, சத்தம் வெளியே வரக்கூடாது பாத்துக்க. கட்டா உழுத்து விட்டா இங்க இருந்து உன்னால நடக்க முடியுமானே தெரியல. இதுல என்ன பார்த்து நடக்கிறதே வேறன்னு பஞ்சு டைலாக் வேற. தம்பி நிறுத்துங்க, போதும். இத பாரு சிவனாண்டி, நீங்க 2 பேரும் பண்ண காரியம் சாதாரண காரியம் இல்ல. கோவில் நகைகளை திருடி அதை இன்னொருத்தனுக்கு கைமாத்தி விடணும்னு நினைச்சா உங்க புத்திக்கே உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். இத பாருங்க, உங்க 2 பேருக்கும் இதான் கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறமும் ஊருக்குள்ள குழப்பம் வர மாதிரி நடந்துக்கிட்டீங்க, நம்ம ஊருக்கார பயல்கன்னு கூட பார்க்காம உங்களை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவோம். அது மட்டும் இல்ல, உங்களை ஓட ஓட அடிப்போம். புரிஞ்சதா? எப்பா எல்லாரும் கிளம்புங்கப்பா, போங்க. எல்லாரும் போங்க.